நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை கடுமையாக விமர்சனம் செய்து நடிகை விஜயலட்சுமி வெளியிட்டுள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இன்னைக்கு பாலியல் குற்றச்சாட்டை பத்தி சீமான் கிட்ட மீடியா கேள்வி கேட்டாங்க. அதுக்கு சீமான் ஒரு பதில் சொன்னாரு பாருங்க. முகத்தை அப்படியே பச்சை குழந்தை மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு ஒரு நடிப்பை போட்டார் பாருங்க. அந்த நடிப்பை பார்த்து மெய் செலுத்து போய் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிறேன். அது எப்படி மிஸ்டர் சீமான் நீங்க அப்படி நடிப்பீங்க? அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்னு கேட்டாங்க. அதாவது நீங்க விஜயலட்சுமின்ற ஒரு நடிகை கூட குடும்பம் நடத்தி அந்த பெண்ணோட வாழ்க்கைய 14 வருஷமா சீரழிச்சு தமிழ்நாட்டுக்குள்ளேயே வாழ விடாம தூக்கி கர்நாடகால அநியாயமா போட்டீங்களே, அதுதான் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயமாச்சு. 2008 நாங்க உங்க ஆபீஸுக்கு எங்க அக்காவோட குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கதறிட்டு வந்து நின்னோமே, அப்ப என்ன மிஸ்டர் சீமா நீங்க பண்ணீங்க? என்னை காப்பாத்தீங்களா? அதே ஆபீஸ்ல வச்சு என்னைய கதற என் வாழ்க்கையை சீரழிச்சிங்களே, மறந்துட்டீங்களா? 6 முறை நீங்க பிணையில இருக்கும் போது கூட மதுரையில நான் தேவைப்பட்டேன், அதை மறந்துட்டீங்களா? இந்த எல்லா கேடுகட்ட வேலையும் பண்ணிட்டு போன வருஷம் 50,000 ரூபாய் கொடுத்துடுறேன், திமுக காரங்க முன்னாடி எதுவும் பேசாத, கைவெளிக்கு எதுவும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல பேசிட்டு நீங்க வந்துட்டு அப்புறம் என்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டு தாங்க முடியாம நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னையும் திமுகவையும் சேர்த்து வச்சு கொச்சையா மேடையா இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கிறீங்களே, அதை மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினைச்சீங்களா? என் கூட சும்மா சப்போர்ட்டுக்கு வீரலட்சுமி வந்தாங்க, அவங்கள நீங்க என்ன கொச்சையா பேசுறீங்க அப்படின்றது மக்கள் மறந்துடுவாங்களா? காளியம்மால நீங்க பிசுறு மசுறுன்னு சொன்னத மக்கள் மறந்துடுவாங்களா? நித்யானந்தாவோட ஆசிரமத்துல வெள்ளக்கார ஃபிகரா இருக்குன்னு சொன்னீங்களே, அதை மக்கள் மறந்துடுவாங்களா? இதெல்லாத்தையும் விட விஜயலட்சுமி என் மேல பாலியல் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பெண் ஃபாலோவர்ஸே ஜாஸ்தி ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு கேடுகட்ட ஒரு பதில சொன்னீங்களே, அதை மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? உங்களை சொல்லி தப்பில்ல மிஸ்டர் சீமான், நீங்க நடிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனா இந்த பக்கம் மீடியா உங்ககிட்ட வந்து பதில் கேட்டாங்க பாருங்க, நீங்க என்னமோ ரொம்ப உத்தம மாதிரி அவங்களதான் சொல்லணும். நீங்க பெண்களை காப்பாத்த போறீங்களா? உங்ககிட்ட இருந்துதான் மிஸ்டர் சீமான் தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்கள் எல்லாம் காப்பாத்தணும். இதை தயவு செஞ்சு டெலிகாஸ்ட் பண்ணுங்க. நாம் தமிழர் கட்சியும் சீமான் அவர்களும் பார்க்கட்டும். வணக்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.